அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குவைத்தில் நிகழ்ந்த தீ விபத்தில் தமிழர் ஒருவர் பலியாக இருப்பது உறுதியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபேஷ் வழங்க கேட்கலாம். பூபேஷ், வணக்கம். இவர் பற்றிய விவரங்கள் என்ன? மேலும் வேறு ஏதேனும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கா? தமிழ்நாட்டைச் சேர்ந்த வேறு யாரேனும் இதில் சிக்கியிருக்கார்களா? நிச்சயமா அதாவது குவைத் நாட்டில் இந்தியர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் தீ விபத்து நிகழ்ந்ததையும் இந்தியாவை சேர்ந்த ஏராளமான பலியாகி இருப்பதாக அதிர்ச்சி தகவல் தொடர்ச்சியாக கிடைத்து வருகிறது. இந்த சூழலில் தமிழகத்தைச் சேர்ந்த குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடியை அடுத்த தென்னமனூர் பகுதியைச் சேர்ந்த இல்லப்பன் ராமு என்ற நபரும் இந்த விபத்தில் பலியாகி இருப்பதாக அண்மையில் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் தென்னமனூர் பகுதியைச் சேர்ந்த இவர் குவைத் நாட்டிற்கு சென்று தன்னுடைய குடும்ப வறுமைக்காக நீண்ட நாட்களாக அங்கு தங்கியிருந்து பணி செய்து இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது தீ விபத்து நடந்ததில் ராமநாதபுரத்தை அடுத்து தென்னமனூர் சேர்ந்த நபர் ஒருவரும் பலியாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த பகுதியைச் சேர்ந்த அந்த உறவினர்கள் மற்றும் அவருடைய நண்பர்களிடத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ச்சியாக அவர்களுக்கு கதறி அழக்கூடிய சூழலில் தங்களுக்கு அவருடைய உடலை மீட்டு தரவும் அவர்களுக்கு உரிய நிவாரணம் பெற்றுத் தரவும் தங்களுக்கு உரிய இழப்பீடு தர வேண்டும் என அந்த உயிரிழந்த நபர் சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் அரசும் தெரிவித்துள்ள நிலையில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஒருவர் குவைத் நாட்டில் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த தீ விபத்து பலியான சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.